பிரியாணி செய்யலாம். அதுக்கு வட்டா வச்சுட்டு 400 கிராம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். 200 ml எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா வதக்கிட்டு பட்டை, ஏலக்காய், இலை, கிராம்பு எல்லாம் போட்டு நம்ம வதக்கிக்கலாம். முந்திரி பருப்பும் போட்டு வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் கொத்தமல்லி, புதினா போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு பச்சை மிளகா, காரத்தூள் போட்டு ஒரு கிண்டிக்கலாம். கிண்டிட்டா பிறகு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் 200 ml தயிர் ஊற்றி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி பழம் 400 கிராமு அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு 1 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கலாங்க. ஊற்றி கொதி வரணும். மூடி போட்டு கொதி வரட்டும். பாஸ்மதி ரைஸ் வேகிறதுக்கு தண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம நல்லா திறந்து பார்ப்போம். நல்லா கொதிக்குது. லெமன் பிழிஞ்சு விட்டுட்டு 1 kg சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி மூடி போட்டு ஒரு கொதி வந்ததும் வேக வச்ச பாஸ்மதி ரைஸை ஆட் பண்ணி தம் போட்டிங்கன்னா சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.